அருமை சொந்தங்களே, நமக்கு தெரியும் தமிழகத்துல ஊழல் கட்சி இருக்கு, ஊழல்வாதி இருக்கிறாங்க. ஊழல் குடும்பத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அறிவாலயத்து குடும்பம். அதே மாதிரி அண்ணன் ஐ. பெரியசாமி அவருடைய மொத்த குடும்பமே ஊழல்வாதிகள் தான். இதற்கு முன்பு அமைச்சராக இருந்த பொழுது வருமானக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு 2011 6 11 காலம் அவர் மேல இருக்கு. 2025 ஆகஸ்ட்ல அந்த வழக்குல ஐ. பெரியசாமி அவர்கள், அவருடைய மகன் ஐ. பி. செந்தில்குமார் அவர்கள், ஐ. பெரியசாமி அவருடைய மகள் 3 பேரும் அந்த வழக்கில் இருக்கிறார். சமீபத்தில் உச்ச நீதிமன்றத்திற்கு ஐ. பி. செந்தில்குமார் போனார். ஐயா, என் மேல போட்டிருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாம் ரத்து பண்ணுங்க. உச்ச நீதிமன்றம் அந்த வழக்கை ரத்து செய்யல. ஐயா, நான் பாட்டுக்கு ஏதாச்சும் பேசிட்டு போயிடுவேன், யாராச்சும் கைதானா அப்புறம் எந்த நிலைமையில போட்டுருவாங்க. நான் நடக்கிறதா உங்களுக்கு சொல்றேன். அதனால இந்த வழக்கு நிலுவையில் இருக்கு. எப்போது வேண்டுமானாலும் ஐ. பி. செந்தில்குமார் கைது செய்யப்படலாம் என்கிறதெல்லாம் இருக்கு. அருமை சொந்தங்களே, மறந்து விடாது. 2025 ஆகஸ்ட் மாசத்துல ஐ. பி. செந்தில்குமார் அவருடைய குடும்பத்திற்கு சொந்தமான இடத்துல அமலாக்கத்துறை இடி ரைடு நடத்தினாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்காதீங்க. ஐயா, எதற்காக பள்ளியிலிருந்து ஓடி போனாருன்னா, இங்கே நின்றால் மக்கள் டெபாசிட் கூட கொடுக்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு தெரியும் ஐயா. எப்பவுமே நாம சொல்லுவோம், ஒரு படத்துல ஐயா செந்தில் அண்ணன் கவுண்டமணி அண்ணன் பொண்ணு பார்க்க போவாங்க. அப்ப ரோட்ல போற வண்டி சேரு சட்டை மேல அடிச்சு. அப்ப கவுண்டமணி என்ன கேட்பாங்க, தம்பி செந்தில் சட்டை இப்படி ஆகி போச்சுப்பான். அண்ணன் என் சட்டையை போட்டுக்கங்க, சட்டையை போட்டு கவுண்டமணி போய் பொண்ணை பார்த்துருவாரு. அப்ப செந்தில் என்ன சொல்லுவாரு, அண்ணே மாப்பிள்ள அவருதான், சட்டை என்னோடது தாங்க அப்படிம்பாரு. அதே மாதிரி அருமை சொந்தங்களே, எனக்கு திமுக காரங்க இங்கிருந்து தப்பித்துக் கொண்டு அவர்களுக்கு தெரியும் திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு நின்னா மக்கள் தங்களுடைய கோபத்தை எல்லாம் காட்டி டெபாசிட் கூட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைக்காது என்று தெரிந்து மாப்பிள்ள நான் தான் சட்ட கம்யூனிஸ்ட் கட்சியை கொண்டு வந்து நிறுத்திருக்கலாம். ஐயா, இந்த கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளர் யாருக்கு ஐயா? திண்டுக்கல்ல 2 முறை போட்டியிட்டு 2 முறையும் அங்கே தோல்வியை தழுவி இன்னைக்கு திண்டுக்கல்ல இருந்து எக்ஸ்போர்ட் ஆகி பழனிக்கு வந்திருக்கிறார். பழனிக்கு எக்ஸ்போர்ட்டா வந்திருக்கிறார். நாம இங்க இம்போர்ட் பண்ணி உள்ள வந்திருக்கிறார். ஐயா, நம்ம சந்தையில சொல்லுவோம், உள்ளூர்ல ஒரு மாட்டை விற்க முடியலன்னா முதல்ல கூட்டு போவோம், விற்க முடியாது. 2வது சந்தை கூட்டு போவோம், விற்க முடியாது. ஒரு பெரியவங்க சொல்லுவாங்க, அண்ணே தூரத்தில் இருக்கிற சந்தை கூட்டு போங்க வித்தரலாம். உள்ளூர்ல விற்க முடியாத மாட்டை திண்டுக்கல்ல இருந்து பிடித்துக் கொண்டு வந்து பழனியில கட்டி வைத்திருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, இந்த முறை ஒரு சரித்திரம் காணாத ஒரு தோல்வியை நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி கொடுக்கணும்.